தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல மாதங்கள் கழித்து நம்ம தமிழக அரசு பள்ளிகளில் புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 12th பாஸ்லேருந்து டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை யூஜி அல்லது பிஜி இல்லை பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 மேக்ஸிமம் 50 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். எல்லா கேட்டகரிக்கும் சேம் ஏஜ் லிமிட் தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு ஏஜ் லிமிட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓசிலேருந்து ஓபிசிலேருந்து எஸ்சி எஸ்டியிலேருந்து எல்லாத்துக்குமே ஒரே ஏஜ் லிமிட் தான் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 22,000 ரூபாய், அதிகபட்சமாக 45,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஸ்டார்டிங் சேலரி. ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கு ஒவ்வொரு சம்பளம். அதில் ஒரு வேலைவாய்ப்புக்கு 22,000னா இன்னொரு வேலைவாய்ப்புக்கு 45,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அது இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் 14 அக்டோபர் 2024. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸ் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. போஸ்ட் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. போஸ்ட் மூலிமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். போஸ்டல் டிலே ஆகிடுச்சுனாலும் அதுக்கு அவங்க பொறுப்பு இல்லை. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. 3 வாரம் டைம் இருக்குன்னு நீங்கள் லேட்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே இந்த ரோலுகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து ஒரு வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் நம்ம குரூப் லிங்க்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும். அவங்களும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்துனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்காங்க. கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்த புது ஃபோட்டோவாக இருக்கணும். அதுக்கு பழைய ஃபோட்டோவை ஒட்டிடாதீங்க. அதை ரீசனாக வச்சும் கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபோட்டோ மேலே உங்களுடைய சைன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ மேலே மறக்காமல் சைன் போட்டுக்கோங்க. சைன் போடாமல் அனுப்பிச்சிடாதீங்க. மேலே டாப்பில் போஸ்ட் அப்ளைட் ஃபார், என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே கேபிட்டல் லெட்டரில் உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். இரண்டாவது டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது ஜெண்டர், நீங்கள் எந்த கேட்டகரி, ஆணா பெண்ணா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா, சிங்கிளா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவோர்ஸா, விடோவா, என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த நேஷ்னாலிட்டி, ஒன்லி இந்தியன் நேஷ்னாலிட்டி மட்டும்தான் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஸோ இந்தியன் நேஷ்னாலிட்டி தவிர்த்து வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது. தென் கேஸ்ட் கேட்டகரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ்மேன், எந்த கேட்டகரியை நீங்கள் பிலாங் ஆகுறீங்களோ அந்த கேட்டகரி என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபாதர்ஸ் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம், நீங்கள் எந்த பேரை மென்ஷன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் ஒவ்வொன்றா தனித்தனியாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10th தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்கன்னா 10th 12th சேர்த்து மென்ஷன் பண்ணுங்கள். டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இது 3மே சேர்த்து மென்ஷன் பண்ணுங்கள். போஸ்ட் கிராஜுவேட்னா இந்த 4யுமே இப்படி மென்ஷன் பண்ணணும். இப்போ இல்லை நான் 10th மட்டும்தானா 10th மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை 10th முடிச்சுட்டு இப்போ டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னா 10th மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டிப்ளமோவை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன குரூப்பில் படிச்சிருக்கீங்க, எந்த ஸ்கூல் ஆர் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எத்தனை டிவிஷன் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றா தெளிவாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும்.
கீழே வந்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அது இல்லாமல் எனி அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் டைப் ரைட்டிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் கேம்ஸில் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக நீங்கள் கேம்ஸ் ஏதாவது நீங்கள் அதில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா டிசைடட் அதை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், இல்லைன்னா நான் ஃப்ரெஷர்ஸ் நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன இன்ஸ்டியூஷனில் வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும், எத்தனை பீரியட், எவ்வளோ சேலரி, அந்த மாதிரி லைனாக இப்போ ஒரு 4 to 5 பிளேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை ஒன்று தானா ஒரே இதை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு இல்லை அப்படின்னா அதை விட்டுருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் நோன் என்னென்ன மொழிகள் உங்களுக்கு தெரியுமோ அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. டோர் நம்பர்லேருந்து பின்கோட் வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், இப்போ எக்ஸாம்பிள் ப்ரைமரி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் நம்பர்னு 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் இமெயில் ஐடியும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆதார் கார்டில் இருக்க நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல எனி அதர் டீட்டெயில்ஸ் மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்குது அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எங்கேயுமே காலம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதில் அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே டிக்ளரேஷன் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய பிளேஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல டேட் என்றைக்கு சென்ட் பண்ணுறீங்கிற டேட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சிக்னேச்சர் அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இவ்வளோ தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனிங் ஸ்கூல்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாபிக் கொடுத்துருக்காங்க. என்ன வேலை வாய்ப்பு, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், டிசையர் குவாலிஃபிகேஷன். இதில் கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, இதில் கீழே இருக்கிறது இதில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் இதுதான் எசென்ஷியல், இதில் கேட்டிருக்கிறது தான் கம்பல்சரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஏஜுக்கான டீட்டெயில்ஸ், அண்ட் தென் உங்களுக்கான சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கான வேலைவாய்ப்பு. எந்த கேட்டகரியில்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இதில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, இன்டிகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஃபிசிக்ஸில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை மாஸ்டர் டிகிரி நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருந்தாலும் சரி, கூடவே பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இங்கிலீஷ் நாலேஜுங்கிறத கரெக்டாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சிடிஇடி இல்லை அப்படி இல்லைன்னா டிஇடி படிச்சிருக்கோங்க. இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி 21லேருந்து 40 வயதினர் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 45,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸ்க்கான வேலை வாய்ப்பு. 12th பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 18 to 35 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மந்த்லி 25,000 உங்களுக்கு சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் சிஸ்டர் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். டிகிரி இல்லை டிப்ளமோ பார்த்தீங்கன்னா நர்சிங்கில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 21லேருந்து 50 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 22,000 per month சேலரி கொடுக்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ அக்காமடேஷன், ஃப்ரீ மெஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 அக்டோபர் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன், நீங்கள் கிளாஸ் எப்படி எடுக்கிறீங்க அது பிஜிடிக்கு மட்டும்தான் வரும், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு தான் வரும், மற்றதுக்கு எல்லாமே வராது. அண்ட் தென் பர்சனல் இன்டர்வியூ இது வச்சு மட்டும்தான் ஆட்களை எடுக்க போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸை இதிலே கொடுத்துருக்காங்க. என்ன அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி பிரின்சிபல் சைனிங் ஸ்கூல், அமராவதி நகர், 642-102, உடுமல்பேட் தாலுக்கா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இது எல்லாத்தையுமே வச்சு அனுப்பிச்சிக்கோங்க. அவ்வளோதான் மக்கள், இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.